Exercise 4.5 plus 2 max. First sum, find the value if it exists. Exists and the value கண்டுபிடிக்க ஆரம்பி. If it not give the reason, if not அது exist ஆவல வச்சுக்கோங்க. Give the reason for a non-existence. Non-existence ஆனதுக்கான ரீசனை சொல்லுங்க கேட்டிருக்காங்க. நம்ம முதல் கேள்விக்கு போலாம். Sin inverse of cos pi. அப்படியே இதை முதல்ல நான் y எடுத்துக்கிறேன். Y equal to sin inverse of cos pi. That is equal to sin inverse of cos pi. Cos pi na cos 180 degree. Cos 180 degree உடைய ஆன்சர் -1. இப்போ y equal to வந்திருக்கு. இப்போ இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல sin inverse இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். sin of y equal to -1. -1 அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த 1ன்ற வேல்யூ சைனுடைய π/2ல வரும். sin of π/2. அப்புறமா இந்த மைனஸை உள்ளே எடுத்துன்னு போயிடு. அப்போ தான் ஆங்கிள் நம்ம முழுக்க காட்ட முடியும். மைனஸ் π/2 sin y ஈக்குவல் டு மைனஸ் π/2. இப்போ y ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா மைனஸ் π/2. இப்போ y ஃபார் y நம்ம என்னவா எடுத்துருக்கோம், இந்த கொஷினை அப்படியே எடுத்துருக்கோம். sin inverse of cos pi that is equal to minus π/2. இது கட்டாயம் belongs to minus π/2, π/2. இது ரெண்டு தான் இதனுடைய sin inverse ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்மளுடைய ஆன்சர் அமைஞ்சிருக்கு. அப்போ இது எக்ஸிஸ்டன்ஸ், அதனால இதனுடைய ஆன்சர் மைனஸ் π/2 எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின், tan inverse of sin of minus π/2. ஓகே, tan inverse of சைனில் மைனஸ் இருந்தால் மைனஸ் வெளியில் வரும். மைனஸ் சைன் ஆஃப் 5π/2. நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இந்த சைனை நான் பிரிக்கிறேன். இந்த சைனுடைய இந்த 5/2 பிரிக்கிறேன். என்னன்னா 2π ப்ளஸ் π/2 பிரிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π 4 + 1 5 5π/2. ஓகே, tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த மைனஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். மைனஸ் வெளியே எடுத்துட்டு சைனுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். சைனு அதாவது சைன் 2πயோட ஜாயின் ஆயிடுச்சுன்னா சைன் அப்படியே வரும் π/2. எந்த குவாட்ரண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணோம். எந்த குவாட்ரண்ட்னா ஆல் சில்வர் டீ கப்ஸில் போட்டிங்கன்னா 2πயோட ஒரு π/2 ஆட் ஆகுது. அப்போ 2πனா இது 1π, இது 2π, இது π/2. அவ்வளோதான் டைம். அப்போது இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸில் ப்ளஸில் தான் அமைஞ்சிச்சு, பாசிட்டிவ். இப்போ சைன் π/2 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1, டேனில் எப்போ 1 வரும், எந்த டிகிரி, π/4, அதாவது 45 டிகிரி தான் 1 வரும். வந்தாச்சு ஆன்சரு. இப்போ இந்த ஆன்சரு கட்டாயம் டேனுடைய பிட்வீனுக்குள்ளே தான் இருக்கும். டேனுடைய என்னது, ரவுண்ட் ப்ராக்கெட் ஆஃப் 2π/2 ஐ மீன் π/2 மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. இது ரெண்டுத்துக்குள்ள மைனஸ் π/4 எக்ஸிட் ஆகும். இப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டி படி போட்டோம்னா நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்னு போடுவோம்ல, அதே மாதிரி இதுக்கு போட்டோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு 5 ஈக்குவல் டு 5 வரும். இது வந்து இது உள்ளே இருக்கா பார்த்தீங்கன்னா எதுக்கு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 இதுக்குள்ளே இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இருக்கிற மாதிரி நாம் இதுக்கு அமைக்க பார்க்கணும். எப்படி அமைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஓட நான் ஒரு பை சேர்க்குறேன். அப்படின்னா 5 மைனஸ் இந்த பையனுடைய வேல்யூ நம்பரில் சொன்னால் 22/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 35. 35 மைனஸ் 22 13/7. நெக்ஸ்ட் பாரு, 5 மைனஸ் 2π சேர்க்குறேன். தட் இஸ் 5 மைனஸ் 22/7. இது வந்து 2πனா என்னது, அது வந்து 44 ஆகும். 44/7. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 35. 35 மைனஸ் 44 உனக்கு மைனஸ் 9/7. ஓகேவா, இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த சைடாக இங்கே கவனி. அதாவது இப்போது ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிள் வந்து நமக்கு மைனஸ் 22/7 அதாவது π/2. π/2க்கும் ப்ளஸ் π/2க்கும் நடுவில் தான் அமையணும். சரியா, இப்போது பையனா உனக்கு வந்து 22/7க்கு ஈக்குவல். π/2னா /2 கூட தான் 22ல் 2 டைம்ஸ் ஆச்சுன்னா 11/7. அப்போ π/2 வேல்யூ இது. இப்போ உன்னுடைய ஆன்சரை நான் மைனஸ் 11/7 ப்ளஸ் 11/7 இதுக்குள்ள நம்பரில் கொண்டு வரணும்.
இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இதுக்கு ஈக்குவலாக ரெண்டுமே சேம் ஆகிடும். இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். நீ வந்து ரேடியனில் சொன்னால் இப்படி எடுத்துன்னு வரலாம், நம்பரில் சொன்னால் இதுக்குள்ளே இடைப்பட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உனக்கு வந்திருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13/7 இருக்குது, -9/7 இருக்குது. இது ரெண்டுத்துல எந்த ஆன்சர் ரைட்டு, இல்லை மேற்கொண்ட ஆன்சருக்கு போகலாமா அப்படின்றத கீழே வாங்க. இந்த லைன் டயக்ராமை பாரு, இந்த லாஸ்ட்டில் பாரு 0, அதுக்கடுத்து -1, அதுக்கடுத்து -2. இப்போ -1ன்றதை நான் எப்படி குறிப்பிடுறேன்னா -7/7 கொடுக்குறேன், அதுதான் -1. இப்போது அதுக்கு இங்கே வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நான் முக்கியமான நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். -8/7, அதுக்கடுத்து -9/7, அப்படியே போயிட்டே இருக்கும்னா மைனஸில் -14/7 உனக்கு இது வந்திருக்கு. உனக்கு தேவையானது என்னது, +11/4 வேணும், +11/7 வேணும், இன்னொன்று வந்து -11/7 வேணும். இதுக்கு இடைப்பட்டு தான் இருக்கும். இதுக்கு இடைப்பட்டு அந்த -9/7 நம்ம ரெண்டாவது கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து நிற்கிது பாரு. அப்போ இது பாசிபிள். அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம. இது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸாக அமையுது. இப்போ இதுக்கான நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். இப்போது நான் எடுத்துருக்கிறேன் 5 - 2π = -9/7. இது பாசிபிள் ரேஞ்சாக இருக்குது. இந்த பாசிபிள் ரேஞ்சில் வச்சு நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு இருக்கிற சம் என்னன்னா sin inverse ஆஃப் sin 5, இதுதான் சம்மு. இதை நான் இது மாதிரி எப்படி மாற்ற முடியும்னா அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் மாற்றிக்கலாம். என்னன்னா 2π ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அதே 2π மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் செய்யறதுனால கணக்கு மாறப்போதில்லை. எனக்கு தேவையான 5 - 2π வந்துச்சு. அதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு +2πயும் வந்துச்சு. இதனால நான் 5 நான் கொஸ்டின்னு மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் வந்தாச்சு, 2π இது வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது, உள்ள சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன்னு இருக்கு. எங்கே எழுதுறேன், இங்கே எழுதுறேன், சைன் போட்டிருக்கு. இப்போ சைனோட 2π ஜாயின் பண்ணால் உனக்கு என்ன வரும், அதே சைனு அப்படியே வரும். வந்துட்டு இந்த ஆங்கிள் நீ அப்படியே எழுதிப்பேன். இந்த ஆங்கிள் இது ஒரு ஆங்கிளாக வச்சுக்கோ. 5 - 2π அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. 2πனா 360 டிகிரி. 360 டிகிரியோட சைன்ஸ் இருந்துச்சுன்னா சைன் நோ சேஞ்சு, அப்படியே சைன் அப்படியே வரும். இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆங்கிளை எடுத்து போட்டுக்கிற மாதிரி. அப்புறமா இது எந்த குவாட்ரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸில் போயிட்டு, இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸில் போனால் இப்போ 2πன்றது இங்கே இருக்குது. 2πயோட ப்ளஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நிற்கிது. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ இங்கே பாசிட்டிவ் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் சைன் வந்தால் அந்த ஆங்கிள் தான் ஆன்சர். அப்போ 5 - 2π தான் உன்னுடைய ஆன்சர். இது கட்டாயம் எதுக்குள்ளே தான் இருக்குது, -π/2, π/2. இது அப்படி நம்பரில் பார்த்தீங்கன்னா 11/7 -11/7 +11/7 சொன்னல, அதே தான். இதனுடைய ஆன்சரு நம்பரில் இருந்தால் கரெக்டாக இருக்கிறதுனால ரேடியனில் இது கரெக்டு சொல்லி ஒத்துக்கிறோம். இப்போ திஸ் இஸ் அவர் ஆன்சர் 5 - 2π.